கோட்டாபய ராஜபக்ச பற்றி இப்போது அதிர்ச்சியூட்டுகின்ற செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது. 720 பேரை கடத்தி கொலை செய்திருக்கின்றார். குறிப்பாக பட்டலந்த முகாம் போன்ற ஒரு முகாமை அந்த காலத்திலே ரணில் விக்ரமசிங்கவோடு இணைந்து அவரும் செயற்படுத்தி வந்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் இப்போது அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல் ஒன்று இப்போது வெளியாகி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதும் தேசப்பந்து தென்னக்கோன் பற்றி அதுவும் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு உதவினார்கள், அவரை மறைத்து வைத்திருந்தார்கள் என்ற அடிப்படையிலே போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட 2 பேர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயமும் மிக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்ற போதுதான் இப்போது வசந்த கர்ணகொட இந்த கொழும்பிலே 11 தமிழ் இளைஞர்கள் கடத்திய விடயம், காணாமலாக்கப்பட்ட விடயத்திலே உடந்தையாக இருந்த என்று சொல்லப்படுகின்ற அப்போதைய கடற்படை தளபதியான வசந்த கர்ணகொட வழக்கிலிருந்து 2 நீதிபதிகள் வெளியேறி இருக்கின்றார்கள். இது அச்சுறுத்தல் காரணமாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணமும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேச போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கோட்டாபய ராஜபக்ச என்றால் சர்ச்சைக்கு பெயர் போனவர், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அதுவும் தமிழர்கள் சார்ந்து மிக பெரும் துரோகங்களை மிக பெரும் அநீதிகளை இழைத்தவர்கள் யார் என்று கையை காட்ட சொன்னால் அதில் இந்த கோட்டாபய ராஜபக்சவை முதலாவதாக கையை காட்டலாம். அந்த அளவுக்கு இருக்கின்ற போதுதான் இப்போது கோட்டாபய ராஜபக்ச பற்றி ஒரு அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியம் மற்றும் இந்த சுதந்திர பிரஜைகள் ஒன்றியத்தினுடைய செயற்பாட்டாளர்களாக இருக்கின்ற மரின் நிலாசானி என்பவர் உட்பட அந்த அமைப்பு சார்ந்தவர்கள் இப்போது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள். என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது 1980, 89, 88 காலப்பகுதிகளிலே பட்டலந்த இந்த வதை முகாம் போன்று கோட்டாபய ராஜபக்சவும் மாத்தளை மாவட்டத்திலே ஒரு வதை முகாம் வைத்து நடத்தி இருக்கின்றார். அந்த காலப்பகுதியிலே ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த முகாம் போன்று இந்த கோட்டாபய ராஜபக்ச மாத்தளை முகாம் நடத்தினார் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த காலப்பகுதியிலே 720 பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதோடு 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே மாத்தளை வைத்தியசாலைக்கு அருகாமையிலே ஒரு மனித புதைகுழி ஒன்று தோன்றியது. அந்த மனித புதைகுழி அதனை ஆய்வு செய்தது அந்த காலத்தில் இருந்த ராஜபக்சக்கள் தான். குறிப்பாக 2012 என்றால் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தார். பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளராக இந்த கோட்டாபய ராஜபக்ச இருந்தார். எனவே இந்த மனித புதைகுழி தோன்றுகின்ற போது அவர்கள் தான், அந்த அரசாங்கம் தான் அதை ஆய்வு செய்ததாகவும், எனவே ஒரு ஆணைக்குழு ஒன்றை நிறுவி அப்படியே அதனை மழுப்படிப்பு செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே இந்த மரின் நிலாசானி அவர்கள் இப்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருப்பதாக வீரகேசரி பத்திரிகை இந்த கருத்தை மேற்கோள் காட்டி செய்தி வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதிலே ஆணைக்குழு உருவாக்கப்படுகின்ற என்றால் நாங்கள் இலங்கையை பொறுத்தவரை நினைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு விடயத்தை மூடி மறைக்கப் போகின்றார்கள் என்பதை. காரணம், இந்த உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவாக இருக்கலாம், காணாமல் போனவர்களுக்கான ஆணைக்குழுவாக இருக்கலாம், இந்த அரச சொத்துக்களை தேடி கண்டுபிடிப்பதற்கான ஆணைக்குழுவாக இருக்கலாம். இப்படி ஒரு ஜனாதிபதியினால் ஆணைக்குழு உருவாக்கப்பட்ட அத்தனை ஆணைக்குழுவுமே எந்த விதமான தகவலையும் வெளியிட்டதில்லை என்பதுதான் உண்மையான விடயம். எனவே அப்படியான ஒரு ஆணைக்குழு தான் அந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்சவினால் உருவாக்கப்பட்டிருக்கிறது 2012 கால பகுதியில். எனவே அதன் அடிப்படையிலே அந்த மாத்தளை பகுதியிலே உருவான இந்த மனித புதைகுழி அப்படியே மூடி மறைக்கப்பட்டு விட்டது என்ற அடிப்படையில் இந்த நிலாசானி அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த காலப்பகுதியிலே தான் 720 வரையிலானவர்கள் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே அவர்கள் கொலை செய்து புதைக்கப்பட்டிருக்கலாம். இதற்கு காரணம் ஏன் கோட்டாபய ராஜபக்ச மீது காரணம் வருகிறது என்று பார்க்கின்ற போது மாத்தளை பகுதி 88, 89 காலப்பகுதியிலே மாத்தளை பகுதியிலே இந்த கோட்டாபய ராஜபக்ச தான் ராணுவத்தினுடைய ஒருங்கிணைப்பு தளபதியாக செயற்பட்டிருக்கின்றார். அத்தோடு இந்த 2012 வெளியான இந்த மனித புதைகுழியுடைய எலும்புகளை பரிசோதித்த போது அது 86 தொடக்கம் 94ஆம் ஆண்டு இடைப்பட்டது என்பது உறுதியாகி இருக்கிறது. எனவே அந்த காலப்பகுதியிலே அப்போது ஜேவிபி கிளர்ச்சியில் ஈடுபட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட விடயத்திலே இந்த கோட்டாபய ராஜபக்சவும் பட்டலந்த வதை முகாம் போன்று கோட்டாபயவும் ஒரு வதை முகாம் நடத்தி இருக்கின்றார் என்ற அடிப்படையிலே இப்போது செய்திகள் வெளியாக ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது சார்ந்தும் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே இப்போது இந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் ஒன்றியமானது இப்போது கடும் ஒரு அறிவுறுத்தலை இந்த அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள். இந்த கோட்டாபய ராஜபக்சவை பொறுத்தவரையிலே பார்க்கின்ற போது எங்களுடைய பகுதிகளிலே அதிகமான படுகொலைகள் இடம்பெற்றிருப்பது எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய காலப்பகுதி என்றால் நான் சிறுவனாக இருந்தேன். அந்த சிறுவனாக இருக்கின்ற போது அந்த செய்திகளை கேட்கின்ற போது அந்த அளவிற்கு பயமாக இருக்கும். குறிப்பாக யாழ்ப்பாணம் நோக்கி கூட பயணிக்க முடியாத நிலை இருக்கும். வெள்ளைவன் பிரச்சனை, கடத்தப்படுதல் பிரச்சனை, திடீரென ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம், திடீரென ஒரு பிணம் வீதிக்கு அருகாமையிலே கிடந்தது, வாய்க்காலில் இருந்து ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டது, இப்படியான செய்திகள் தான் அதிகமாக எங்களுடைய பகுதிகளிலே கேட்டுக்கொண்டே இருக்கும். திடீரென அந்த பகுதியில் ஒரு வெடிச்சட்டம் கேட்டது, அதோடு கடலுக்கு சென்று கொண்டிருந்தவர்கள் திடீரென சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இப்படியான விடயங்களைத்தான் அதிகமாகவே அப்போது கேட்கக்கூடியவாறு இருந்தது. எனவே அந்த விடயங்களிலே யார் யார் தொடர்பு என்பது மக்களுக்கு தெரியும். ஆனால்
இன்றும் நீதிக்கு தெரியாமல் அல்லது அதற்கான நீதி இன்னும் கிடைக்காத ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விடயமும் இப்போது வெளிச்சத்துக்கு வர ஆரம்பித்திருக்கின்றது. இதுல இன்னொரு விடயம் பார்க்கின்ற போது இந்த வசந்த கர்ணகூட ராஜபக்சக்களினுடைய மிக மிக நெருங்கிய நண்பராக இருக்கின்றவர் தான். இவர் யுத்தம் இடம்பெறுகின்ற போது குறிப்பாக கிழக்கு மாகாணத்தினுடைய கடற்படை தளபதியாக இருந்திருக்கிறார். இதனால் தான் இப்போது பிரித்தானியாவிற்கு எதிரான தடையை விதித்திருக்கின்றது. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான் வசந்த கர்ணகூடவுக்கு எதிரான தடை. ஆனால் அதற்கு முன்னர் 2007-2008 கால பகுதியில் கொழும்பு மற்றும் கொட்டாஞ்சேரி மற்றும் கொழும்பினுடைய புறநகர் பகுதிகளிலிருந்து தமிழ் இளைஞர்கள் உட்பட 11 பேர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதிலே கடற்படை அதிகாரி தளபதியாக இருந்து இவருக்கும் தொடர்பு இருக்கின்ற அடிப்படையிலே 3 நீதியரசர்கள் அடங்கிய குழாமானது தீர்மானம் எடுத்திருந்தது. இவரையும் அதிலே பிரதிவாதியாக அல்லது அதிலே ஒருவராக பெயரிடலாம், இந்த வசந்த கர்ணகூடவை பெயரிடலாம் என்று முடிவெடுத்திருந்தது. என்னதான் இருந்தாலும் வசந்த கர்ணகூட தரப்பு இதற்கு எதிராக பல மேன்முறையீடுகளை செய்திருந்தாலும் அவை அத்தனையும் தள்ளுபடி செய்யப்பட்டு இவரை பிரதிவாதியாக அல்லது அந்த பிரச்சனையிலே ஒருவராக இவரையும் உள்வாங்கி இருந்தார்கள். ஆனால் 2019 குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் புதிய சட்டமாதிபர் வந்தார். அந்த சட்டமாதிபர் குறிப்பிட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த வசந்த கர்ணகூடவினை அந்த 11 பேர் கடத்தப்பட்ட வழக்கிலிருந்து வெளியிடுங்கள், அதாவது அவரை அதற்குள்ளே சேர்க்க வேண்டாம் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இதற்கு காரணம் கோட்டாபய ராஜபக்சக்களும் தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது அது சார்ந்த விசாரணை, அதாவது அதற்கு எதிராக இவரை விடுவித்ததுக்கு எதிராக அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கானது இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகின்ற போதுதான் இந்த விசாரணையிலிருந்து நாங்கள் வெளியேறுகின்றோம் என்ற அடிப்படையிலே 2 நீதியரசர்கள் இப்போது வெளியேறி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்ற இந்த விடயமும் பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. இப்போது இலங்கையிலே அதிகமாக வழக்குகளை விசாரித்து வருகின்ற நீதிபதிகளும் நீதியரசர்களும் வெளியேறுகின்ற நிலை காணப்படுவது இது இந்த சட்டத்துறைக்கு அல்லது நீதித்துறைக்கு ஒரு மிக பெரும் இழுக்கு என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம் தான். எனவே இந்த விடயம், அதாவது இப்போது இந்த வசந்த கர்ணகூடவினுடைய வழக்கிலிருந்து 2 பேர் வெளியேறுகின்றார்கள் என்றால் ஒரு வழி அச்சுறுத்தலாக இருக்கலாமோ, அல்லது ஏதோ ஒன்றை செய்யும்படி அவர்கள் வற்புறுத்தப்படுகின்றார்கள், இதனால் தான் அவர்கள் வெளியேறுகின்றார்களோ என்ற எண்ணமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே வசந்த கர்ணகூட ஒன்றும் சாதாரணமான மனிதர் அல்ல. இப்போது பிரித்தானியாவை பார்த்து விரல் சுட்டி கேட்கின்றார், நீங்கள் 1980க்கு பிற்பட்ட காலங்களில் இலங்கையிலே செய்த படுகொலைகளும் அநியாயங்களை மூடி மறைத்து விட்டு நாங்கள் பிழை செய்ததாக இப்போது சுட்டிக்காட்டுகின்ற அளவிற்கு நீங்கள் துணிந்து விட்டீர்களே என்ற அடிப்படையிலே பிரித்தானியாவை பார்த்து கேட்கின்றார். எனவே இலங்கையிடம் அப்படி ஒரு இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை, அப்படி ஒரு மோசமான செயல்களும் இடம்பெறவில்லை என்பதையும் இந்த வசந்த கர்ணகூட சுட்டிக்காட்டி இருக்கின்றார். அதோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த தேசப்பந்து தென்னக்கோன் இப்போது கண்டியினுடைய தும்பரை சிறைச்சாலையிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெரிகின்றது. அது மாத்திரமல்லாமல் தேசப்பந்து தென்னக்கோன் தன்னுடைய வீட்டிலிருந்து 3 வேளையும் உணவெடுத்து நன்றாக உணவருந்தி அவர் அந்த சிறைச்சாலையிலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருவதாகவும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. காரணம், பிரத்யேக சிறைச்சாலை, அதாவது அவருக்கு தனி பாதுகாப்பு வழங்கப்பட்ட சிறையிலே தான் அவர் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த தேசப்பந்து தென்னக்கோனுக்கு கிட்டத்தட்ட 20 நாட்கள் வரையிலே அடைக்கலம் கொடுத்திருந்தவர்கள் அல்லது இவரை மறைந்திருப்பதற்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் என்ற அடிப்படையில் இப்போது ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட இன்னும் ஒரு பொது நபர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர்களிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதிலிருந்து பல ஆதாரங்கள் சிக்கலாம், பல விடயங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் என்று சொல்கின்ற போதுதான் தேசப்பந்து தென்னக்கோனை இப்போது சட்டமூலம், அதாவது தேசப்பந்து தென்னக்கோனை பதில் போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான ஒரு பிரேரணை ஒன்றை இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து இவரை பதவியிலிருந்து நீக்குவதற்கான வேலைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே புதியதொரு பதில் போலீஸ்மா அதிபராக இந்த வீரசூரிய அவர்கள், அதாவது இப்போது கடமையாற்றி கொண்டிருக்கின்ற வீரசூரிய அவர்கள் நியமிக்கப்படலாம் என்ற செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. இந்த விடயங்கள் தான் இப்போது இலங்கையிலே அதிகமாக பேசுபொருளாக மாறிய விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும். தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழ. வணக்கம்.